சரித்திரம் மண்ணில் இருந்தோண்ட சோரண்ட ரத்தம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லிட்டார் வேர்டன் சாங் வந்து வாடா வேடா இந்த ப்ரோமோ சாங் ஒன்று விட்டுருந்தாங்க. நரிவேட்டா ஏற்கனவே செய்த நரிவேட்டா அது வீஸ் போயாட்டியும் நாங்கள் செய்து தான் இருக்கிறோம். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாலும் அதை நான் செய்யணும். ஏண்டா அது சப்ஸ்கிரைபர்லாம் எங்களோட சமம் பில்ட் ஆகுது, அவங்களுக்காண்டி தானே செய்கிறது. அப்போ அதுக்காண்டி தான் நான் செய்கிறது. ஒரு வியூஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒருத்தன் பார்த்து சந்தோஷப்பட்டுவேன். இப்போ வேடன் வாடா வேடா வந்து அதுவும் ஒரு ஆள் சொன்னதுதான். அப்போ அவங்களுக்காண்டி செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்க மில்லியன் கணக்கில் வியூஸ் வரதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, நாங்கள் இப்போ வாடா வேடாக்குள்ள முதல் எங்களோட வேட நேரம் தெரியுமா? யாழ்ப்பாணத்தாள், யாழ்ப்பாணத்தோட இலங்கை, எங்கட இலங்கை யாழ்ப்பாணத்து. நான் தான் இந்த பாட்டை பார்க்குற ஆடுற அந்த வேர்டுன்னு இப்போ ரெண்டிங்காங்கிற டிக்டாக்ல எல்லாம் ரெண்டிங்கா போய் கொண்டு இருக்கிற இந்த வேர்டை. அவர் வந்து இலங்கை தமிழ் ஒரு அம்மாவுக்கு பிறந்த அப்பா வந்து கேரளத்தார். சரி, வந்து அவள் வந்து அவரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அவள் வந்து நம்ம வந்து இங்கே அந்த பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை அந்த டைம்ல போயிருக்கிறா. போய் அங்கே இந்தியாவில் சரி வராமல் கேரளாவுக்கு போய் அங்கே ஒரு அவரை செய்திருக்கிறார். சரி, இன்னொரு நபரை அதுவும் பிரச்சனை, அது நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்கு நாங்கள் போக வேண்டாம். அவர் வந்து ஒரு தமிழ் அந்த ஒரு குடும்பம். அவர் நிறைய அவர் கருப்பாக இருந்தால அவரை வந்து ஸ்கூல்ல எல்லாம் வேடன் வேடன்னு கூப்பிடுவாங்க. சரி, வேடா வேடான்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவர் அந்த வேடுன்ற பேரையே தன் இதை பேராக வச்சுக்கொண்டு எழுப்பி வந்து அவர் வாய்ஸ்லெஸ்ஸோ அதனால அந்த பாட்டு ஒன்று செய்திருப்பார். அதுலேருந்து அவர் கொஞ்சம் பிரமாதமாகி இப்போ எங்களுக்கு தெரியுமா குற்றத்தலம்ன்ற ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, மஞ்சுமல் வயசில் அந்த படத்தில் பாட்டு எனக்கு தெரிஞ்ச பாட்டு. அதனால நிறைய பாட்டு செய்திருக்கிறாரு இது மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து இவர் வந்து இந்த நரிவேட்டாலையும் ஒரு பாட்டு பாடிக்க வாடா வேடாண்டு அவர்கிட்ட பேருக்கு கேட்ட ஒரு பாட்டு வந்து செய்திருக்காங்க. இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா வேடர் அந்த இது சம்மந்தப்பட்டிருக்கும். எப்படி இந்த பாட்டு இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். ஏன்னா நல்ல கியூரியாசிட்டியாக இருக்கு எனக்கு. ஏன்டா அவற்ற பேரோடையும் அந்த இதோடையும் அந்த சம்மந்தப்பட்டிருக்குது. കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ എന്ന തോക്കുകൾ മന്ത്രമോതുമ്പോൾ അമ്മ കിളി കരഞ്ഞേ. കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഭൂതങ്ങൾ വനം നിറഞ്ഞേ എന്ന തോക്കുകൾ മന്ത്രമോതുമ്പോൾ അമ്മ കിളി കരഞ്ഞേ. വനമകളെടുത്തി നിന്റെ മാറി തുളഞ്ഞല്ലോ, വനവ് തകർന്ന പെരുങ്കാട് കരഞ്ഞല്ലോ. காடு கரைஞ்சலன்னா காடே அழுகுதான் சொல்றேன். என்ன பாசம் கப்பேர் அடிக்க காடு கரைஞ்சிருக்கான நிறைய நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. மனிதனர மரத்தின் மனமில்லை, மனிதனர மரத்தின் மனமில்லை. களவு கொண்டு தட்டி எடுத்தவரும் இன்னும் அதில் கெட்டி கீறி முறிச்சவரும் நதி மறந்தோ மறந்தோ என்ன மறந்தோ என்ற சோர சரிதம் மண்ணில் எழிஞ்சோ. சோர சரிதம் வந்து மண் என்ன லிரிக்ஸ் எல்லாம் எனக்கு மலையாளம் தெரியாத வந்த சோர சரித்திரம் மண்ணில் இருந்தோண்ட சோரண்ட ரத்தம், ரத்தத்தின் சரித்திரம் மண்ணில் இருந்தோ அந்த மாதிரி அர்த்தம். நான் சரியா பிள்ளைன்னு நீங்கள் கொமல்ல அடைங்க இந்த சரியாக நான் கெஸ் பண்ணிக்கணும்னு மலையாளம் தெரியாதல இவ்வளவும் தெரியும். சோரண்டா ரத்தம்
மொழி விளங்காட்டி அவையோட ரியாக்ஷன் அந்த மியூசிக்கை வச்சு பார்க்க ஏதோ ஒரு அந்த சோகத்தை அதோட அந்த மலையாள சாங் வந்து மலையாளத்துல கேட்கும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு மலையாளத்தின் அந்த pronunciation பிடிக்கும். என்ன பேர் இருக்கு? ടൊവിനോവും മറ്റത് സുദീപ് കുമാർ ഏതോ ഒരു പേര്. ഒരാളെ കൊന്നു കഴിഞ്ഞാൽ അവ ഹീറോയാണ്. പക്ഷെ കേരള പോലീസിന്റെ കാര്യം അങ്ങനല്ല. ഇതെടുത്ത് ഉപയോഗിച്ചാലും പ്രശ്നവും ഇല്ലെങ്കിലും പ്രശ്നം. ഓരോ ഉയിര് അതിൻ പേരോടും നീരിനും ഒരു ഉയിര് മനിതനുയിരും ഒരു പോലല്ലേ അത് പുരിയാൻ നീയും നാൾ നീളല്ലേ ഓരോ കഥയ്ക്കും ഓരോ പൊരുളും നിന്റെ നീറും കഥയ്ക്ക് മേലെ ഇരുളും ഇരുളും നീയും ഇനി പകലല്ലേ അതിൽ നീതി സൂര്യനോ എരിയില്ലേ മരക്കിളിയേ മരക്കിളേ മനിതനരമരത്തിൻ മനമില്ലേ മരക്കിളിയേ മരക്കിളേ മനിതനരമരത്തിൻ മനമില്ലേ. വനക്കിളി വനക്കിളി വനക്കിളിയേ മനിതനരമരത്തിൻ മനമില്ലേ വനക്കിളി വനക്കിളി വനക്കിളിയേ മനിതനരമരത്തിൻ മനമില്ലേ. ஆவ்சாம் ஆவ்சாம் ஆவ்சாம். உண்மையாவே ஜாக்ஸ் பிக் ஜாய் மியூசிக் வந்து ஏடிஎம் இதெல்லாம் போட்டு கிழிச்சு மேய்ச்சி விட்டாரு. நான் டிஜிஎம் சட்டக்கட்டு கிழிச்சு போட்டார். வோக்கல் வந்து நம்மளோட வேடன் பிரித்து மேய்ச்சி விட்டார். வேடன் ரெப்பு அந்த ஒரு டிஃப்ரெண்டான ரெப் ரெப்பண்ட் இல்லாமல் ஒரு பாட்டு தானே இது. நோக்கலாம் லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இது. லிரிக்ஸும் வேடம் தான் அழியுது அதில் போட்டிருப்பாங்க. லிரிக்ஸ் இருந்தால் வேடம் தான். அதான் அந்த ஒரு அடக்குமுறை அடிப்பு எங்களோட ரெப்பு கூட பார்த்தீங்கன்னா ரெப் உருவானதே அப்படி தானே. ஒரு சமுதாயத்தின் அடக்குமுறை எதிர்த்து கதைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடக்குமுறையிலேருந்து தான் ஒரு கிளை ஒன்று பேர் முந்தைய காலத்துலேருந்தே அப்படித்தான். ஒரு சமூகத்தை அடக்கும் போது அங்கேருந்து ஒரு ஆர்ட்னு ஃபார்ம் ஆகும். அதாவது சித்திரத்தை எப்படியா நான் வழிகாட்டுறது தெரியும். என்ன ஒரு அடக்குறாங்களே ஒரு சமூகம் அது எப்படியா நான் வழிகாட்டணும். அந்த இல்லாட்டி அது ஒரு இது மனசுக்கு வச்சுதான் அது இது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டா கட்டி வச்ச உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க ஒரு வெளியில 4 சொன்னா ரிலீஃபா இருக்கணும் மனசுக்கு. அதே மாதிரி எங்களோட அடக்குமுறையை அதாவது வெடிச்சு வரணும்ன்றதுக்காக ஒரு போராட்டம். அடக்குமுறைக்கு ஒரு நீதி வேணும் ஆற்றினூடாக ஊடகமாக செய்யப்பட்டிருக்கு. ஏன்டா அதை வந்து நாங்கள் ஒரு சிற்பம் சித்திரங்கள் சிற்பம் கூடுதலாக ஓவியத்துல தான் வந்தது. எல்லா நாள்லையும் இப்போ இல்லை இந்த இலங்கையண்டு இல்லை இந்தியா உலக ரீதியே நீக்ரோல இருந்த எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வந்து ஓவியத்தினூடாக வழிகாட்டினது. அதே மாதிரி நிறைய இப்போ எங்களை ரெப்பாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்கள போட்டு அடிச்சிருப்பாங்க. அவங்கள வளர விடாம அந்த காலங்களில் இனமா இருக்கலாம் ஒரு சாதியமா இருக்கலாம் அவங்கெல்லாம் சாதிய கொடுமைகள் நடந்திருக்கும். கூடுதலாக எங்களோட அறிவுக்கும் அதே பிரச்சனை. திரைக்குறள் அறிவும் அவரையும் அந்த சாதியும் கலரை வச்சு கூடுதலாக கலரை வச்சு இது பண்றது அது என்னத்தை தான் அப்படி இருக்காங்க. கலரை வச்சு என்னத்தை செய்யறாங்க தெரியாது. அதே மாதிரி அப்படி இருக்கு. அப்படித்தான் ஏதோ ஒரு மூவி இந்த நரிவேட்டை அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரிதான் ஏதோ ஒரு மூவி ஏதோ ஒரு சமூகத்துக்கு ஒரு அடக்குமுறை எங்களை இது மாதிரி விடுதலை கர்ணன் படங்கள் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு விடுதலை மாதிரி தான் கூடுதலா இருக்கும். அந்த காட்டுல இருக்கிற மக்கள் எங்களை இதுலயும் இருக்கு. ஜெயமேதந்திரம் ஜிகிர்தண்டா XX இருக்கிற அந்த கதையும் இதுவும் இது கடைசியில அந்த போலீஸ் அந்த வந்து அடிக்கிறது கடைசியில திருப்பி அடிக்காம செத்துறினோம். இதுல திருப்பி அடிக்க போறாங்க. அதுக்கு பழி வாங்கும். ஜிகிர்தண்டா XX பழி வாங்குற படம் தான் இது. அதோட வேடான்னு சொல்லிக்க அவர்கிட்ட பேரும் வேடன் என்றாலும் அது நல்லா ஒத்து போகுது. வேடன்றதும் அந்த ஒரு இதுதானே அந்த சமூகத்தை வேடுதல் சமூகத்தை இப்போ எல்லாருமே என்ன செய்யணும் அந்த காடு அழிக்கிறதால வைக்கும் இடங்கள் இல்லாம போய் இந்த வாழ்வியல் அப்படியே பெரிய பிரச்சனையா மாறுது. அதான் இந்த படத்தை சொல்லப்பட்டிருக்கு.
நினைக்கிறேன் படம் பேரையில நாங்கள் ஜாக்ஸ் வீடியோல அந்த மியூசிக் நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. நான் முதல்ல சொன்னேன் இந்த கெளி அப்பனோட ஃபேன் சுத்துற மாதிரி பட்ட 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 பட்டன்னு ஒரு மியூசிக் ஒன்று போட்டு வேர்டண்ட் அந்த ட்ராக் பிடிச்சு மேய்ஞ்சு விட்டேன். செம்மையா நல்லா இருந்தது. அந்த என்ட்ரி எல்லாம் அந்த வீடியோ எடுத்த விதம் இந்த பாட்டுக்கு அதையும் சொல்லலாம். கொரியோகிராஃபி நல்லா இருக்கு. நல்லா வாடா வேடா அந்த இதுல இருந்து வாடுறது அந்த நல்லா இருக்கு. ஒரு போலீஸ் அடக்குமுறை எதிர்த்து வந்து கடைசி விலங்கு வடிக்கிறது, ஒரு மரத்தை வச்சு ஒரு புல்லை வளர்த்து பிடிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா இருந்தது பாட்டு. உங்களுக்கு இந்த பாட்டு இதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.